கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கோஷம் போட்டவருக்கு வெளிநாடு போன வாய்ப்பு கிடைத்தால் விட்டுருவாரா? இவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும்? லத்தீன் மொழி, அதே போல் ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம், கிரீக் என்று அத்தனை மொழிகளும், ஜெர்மன் மொழி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தார். அப்போது ஒன்று செஞ்சார். என்ன அப்படின்னா, அயலகத்தில் இருந்து கொண்டே நம் நாட்டிற்காக போராடி சுதந்திரத்தை வாங்கி தர வேண்டும். அப்போது இந்திய சுதந்திர போர் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி 1857 சிப்பாய் கலவரம் வந்துருச்சு. அதே போல் இங்கே திலகர் போன்றவர்கள், தாதாபாய் நவரோஜி போன்றவர்கள், மிதவாதம், தீவிரவாதம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. 1906 வஉசி அவர்கள், கப்பலோட்டி தமிழன் அவர்கள் கப்பலோட்டி ரெட்டை ஆயுள் தண்டனைலாம் பெற்றுட்டார். இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இவர் அங்கே போய் 1908 அங்கே போய் இதெல்லாம் படித்து முடித்து அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓரியன்ட் கிளப் என்கின்ற ஒரு இடத்துல நண்பர்கள்லாம் கூட வைத்து ப்ரோ இந்தியா இந்த ஒரு பத்திரிகை நடத்துகிறார். அங்கே தான் இவர் எல்லாரையும் சந்திக்கிறாருங்க. இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, இவர் லண்டன் போகிறாரு, அதே மாதிரி பாரிஸ் போகிறாரு, பல்வேறு இடங்களுக்கு சென்று வர்றாரு. இவர் சந்திக்காத நபர்கள் இல்லைன்னு சொல்லலாம். குறிப்பாக அப்போது இருந்த வீர சவார்கர், அதே போல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வ.உ.சி. ஐயர், உங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் கேட்குறீங்களே, கொடி உண்டா என்று கேட்டவுடன் தன்னுடைய சேலையை கிழித்து அந்த சேலையினுடைய தலைப்பை காட்டி இதுதான் எங்கள் கொடி என்று சொன்னார்களே மேடம் காமா போன்றவர்களெல்லாம் இவரோடு உடன் இருந்தவர்கள். கவிக்குயில் சரோஜினி நாயுடு போன்றவர்களெல்லாம் இவர் செஞ்சுருக்காங்க. இவருடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், அயலகத்தில் இருந்து கொண்டு அங்கிருக்கவர்களை ஒன்று திரட்டி எந்த நாடெல்லாம் ஆங்கில நாட்டுக்கு எதிர்நாடாக இருக்கிறதோ அந்த நாடுகளோடெல்லாம் சேர்ந்து இந்தியா மீது படையெடுத்து வந்து ஆங்கிலேயர்களை விரட்ட வேண்டும் என்பதுதான் இவருடைய எண்ணம். சரி, அது அவ்வளோ சுலபமாக நடந்துருமா? அதுக்கு இவர் செய்த வேலை என்ன தெரியுங்களா? இவர் ஜெர்மானிய படையில் சேர்றாருங்க. ஸ்டிக்லாந்தனுடைய உதவியோடு படையில் சேர்றார். அதில் அணித்தலைவராக அவர் இப்போ புகழ் பெறார். இவருடைய ஆற்றலையும் வீரத்தையும் பார்த்த ஜெர்மனிய அரசராக இருந்த, சக்கரவர்த்தியாக இருந்த கெய்சர், அவருடைய படம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மீசைக்கு இப்போ ரொம்ப புகழ்பெற்ற மீசையுடைய கெய்சர், அவருடைய பார்வை இவர் மீது படுகிறது. இவருக்கு பெரும் பெரும் வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அப்போ தான் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அப்போ போர்க்கப்பல்கள் மூலமாக சென்று நாடுகளை தாக்குதல் அப்படிங்கிறப்ப, அப்போ இந்தியாவை ஆங்கிலேயர்களுடைய கப்பலை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக M10 என்ற ஒரு கப்பலை புறப்படுது. அந்த கப்பலில் தான் நம்முடைய செண்பகராமன் போகிறார். கெய்சர் அவர்களுடைய ஆதரவோடு அதுக்கு அந்த 3-4 பேர் இருக்காங்க. அதில் முதன்மையாக இவரை தான் வச்சுக்கிட்டு அந்த M10 இதை கொண்டு வர்றாங்க. M10ங்கிறது நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு ரகமி அவர்கள் எழுதுகிறாங்க. ஆனால் நம்முடைய சேது சேஷன் அவர்கள் சொல்கிறப்ப, இல்லை, M10ங்கிறது ஒரு கப்பல் தான், அது எப்போ வரும் எப்போ போகும் தெரியாது. இப்போ நம்ம ஊர்களில் ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, பெரிய M10யா அப்படிம்போம் இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிங்கப்பூர், மலேசியா பகுதிகளுக்கு போயிட்டு அந்தமானில் இருக்கக்கூடிய நம்முடைய வீரர்களெல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு இருந்ததுங்க. யாருக்கு? செண்பகராமன் அவர்களுக்கு. அப்போ அவர் என்ன கேட்டுக்கிட்டாராம் கெய்சர்கிட்ட, அரசர்கிட்ட, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும், நான் இந்த கப்பலில் போகிறேன், இந்தியாவில் தமிழ்நாட்டின் மீது அந்த மேப்பெல்லாம் நம்முடைய வீரர்கள் இங்கேருந்து அனுப்பி வச்சுருக்கிறாங்க, சுதந்திர போராட்ட வீரர்கள், அதை வச்சுட்டு தான் சென்னையில் குண்டு போடணும். அப்போ எனக்கு ஒரே ஒரு ஆசை, அந்தமான் தீவில் இருக்கிற சிறைச்சாலை தகர்க்க வேண்டும், ஏன்னால் அங்கு தான் சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்கிறார்கள். அடுத்ததாக சென்னை மாநகரத்தின் மீது குண்டு போட வேண்டும். மூன்றாவதாக திருவனந்தபுர கடற்கரையில் சென்று தன்னுடைய உறவினர்களை பார்த்து வர வேண்டும் என்று 3 எண்ணத்தோடு புறப்படுறாருங்க. அப்படி புறப்பட்ட போது இந்த கப்பலை பல கப்பல்கள் சூழ்ந்து கொள்கின்றன. அப்போது இவருடைய யோசனையின்படி அந்த கப்பல் கொடியை கூட இறக்கி வேறொரு கொடியை ஏற்றி அங்கேருந்து தப்பிச்சு போகிற சாகசங்கள்லாம் படித்து பார்த்தா நமக்கு ஒரு வியப்பான படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. கூட இருந்தவங்கெல்லாம் அதை இவருடைய செயல்பாட்டை பார்த்து ரொம்ப வியப்படைகிறாங்க. அதே மாதிரி சென்னைக்கு அந்த M10 கப்பல், ஜெர்மானிய கப்பல் குண்டு பொழியுதுங்க. சென்னையில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அந்த குண்டு விழுகுதுங்க. இன்றைக்கி அந்த தோரங்கள்லாம் இருக்குது. அதனால தான் அந்த கோட்டைக்கு செண்பகராமன் கோட்டைன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு கூட ஒரு
வேண்டுகோளை எல்லாரும் வச்சாங்களாம். இதை பார்த்து ஆங்கிலேயர்கள் அரண்டு போனாங்க. எப்படி மேப்பு கிடைச்சது? அது மட்டும் இல்லை, பெட்ரோல் பங்குகள்லாம் பற்றி எரியுது. ஆங்கிலேயருக்கு கிடைத்த முதல் அடி இது தான். ஆங்கிலேயரை மிரட்டிய ஜெர்மனி அரசு நம்ம சொல்லக்கூடாதுங்க. ஒரு தமிழன் என்று சொன்னால் அது செண்பகராமன் அவர்கள் தான். அப்படி செஞ்சுட்டு, ஆனால் அந்தமானுக்கு போக முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பெரும் புயலும் மழையும் வந்ததுனால அந்தமானை நெருங்க முடியல. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து இறங்கி அந்த போர்க்கப்பல்லேருந்து எம்டன்கிற போர்க்கப்பலில் இறங்கி திருவனந்தபுரம் கடற்கரையில் நடந்து வராருங்க. அதை பார்த்து எல்லாருமே வியப்படைகிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அதாவது அந்த நாஞ்சில் நாட்டில் பிறந்த ஒருவர், அவர் எங்கே போகிறாரு, ஜெர்மனியில் போய் அந்த அரசரை பார்த்து முப்படும் படைகளுடைய தளபதியாக பணியாற்றி கப்பலில் வந்து ஆங்கிலேய அரசை மிரட்டிட்டு ஆங்கிலேயர் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊருக்குள்ளேயே வர்றாருன்னா, உள்ளே வந்து மாறுவேஷத்தில் தங்கியிருக்காரு. இவர் வந்திருக்க தெரிஞ்சு இவரை பிடிக்கிறதுக்காக இவ்வளவு முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் இவர் முறியடிச்சுட்டே இருக்கார். முறியடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறாரு. கூட உடல்நலம் பாதிக்கப்படுது. பிறகு உடல்நலம்லாம் சரி பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வழக்கப்படி மாறு வேடத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஜெர்மனிக்கு போய் சேர்ந்துடுறார். இவரை வரவேற்ற ஜெர்மன் அரசர் கெய்சரை வந்து இவருக்கு ரொம்ப பெரிய மரியாதை கொடுக்குறாங்க. அதே போல் இவருடைய வீரம், இவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றுக்கும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது, வியன்னா நாட்டில் இருந்தபோது அவரை சென்று சந்தித்து பேசி, ரெண்டு பேருடைய கொள்கையும் ஒன்று தான், ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்களாம். அதை கேட்கவே நமக்கெல்லாம் எவ்வளோ பெருமையாக இருக்குது பாருங்கள். இன்னொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் கெய்சர் மன்னரோடு இருக்கிறாரு. இவருக்கு நிறைய எதிரிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. எங்கிருந்தோ வந்தவர் மன்னருடைய புகழை பெறுவதா, மன்னரோடு இருப்பதா என்றெல்லாம் நினைக்கிறாங்க. முதல் உலகப் போர் தொடங்கிடுச்சு. அந்த உலகப் போரில் வந்து நிறைய வீழ்ச்சி ஏற்பட்டது ஆங்கிலேய அரசுக்கு. அதுக்கு முக்கியமான காரணங்கள் ஒருத்தர் செண்பகராமன்கிறது இந்த அரசாங்கம் உணர்ந்திருந்தது. சரி, அடுத்து வருவோம். ஜெர்மனிய அரசர் கெய்சருடைய மரணத்துக்கு பிறகு ஹிட்லர் வர்றார், ஜெர்மன் நாட்டுக்கு அதிபராக வர்றார். ஆனால் ஹிட்லருக்கும் இவருக்கும் இடையில் ஒரு பிளவு ஏற்பட்டுறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு இடத்துல சொல்கிறார், இந்தியர்கள் சுதந்திரத்துக்கு லாயக்கற்றவர்களுங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இதை உடனே கடுமையாக கண்டித்து பத்திரிகையில் எழுதினோடு மட்டுமில்லாமல் ஹிட்லர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஹிட்லர் இதுக்கு வருத்தமும் தெரிவிச்சிடறார். ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. இவரை கொலை செய்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அப்படி பல முயற்சிகள் எடுத்த போதும் கூட இவர் எப்படி தப்பிச்சாருங்கிறதுலாம் அது தனியாக திரைப்படமே எடுக்கலாம். இப்போ